சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உருவான கூலி படத்தை பற்றி நாளுக்கு நாள் பல தகவல்கள் வெளியாகி வந்திருக்கு. அத்தகவல்கள் அனைத்தும் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றது. அத்தகவல்கள் உண்மையா இல்லையா என்பது தெளிவாக தெரியலை. ஆனால் ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் ஹைப்பை அத்தகவல்கள் அதிகரித்து வருது என்பது மட்டும் உண்மை. மேலும் கூலி படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சமீபத்தில் கூலி படத்தை பற்றி ஒரு தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை மேலும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியது. நடிகர் நாகார்ஜுனா கூலி படத்தை பற்றி சமீபத்தில் பேசியதாக ஒரு தகவல் வந்தது. அதாவது கூலி திரைப்படத்தில் நாகார்ஜுனாவும் அமீர்கானும் இணைந்து நடிக்கலையாம். இருவரும் காம்பினேஷன் காட்சிகள் கிடையாதாம். ஆனால் அமீர்கான் நடித்த காட்சிகளை பார்த்து தான் வியந்து போன நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கூலி படத்தில் வித்தியாசமான அமீர்கானை ரசிகர்கள் பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அமீர்கான் கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் இருக்கும் என நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தில் மெயின் வில்லனே நாகார்ஜுனா தானா. ரஜினி விசஸ் நாகார்ஜுனா தான் கூலி படமா. இவ்வாறு நாகார்ஜுனா கூறியதாக ஒரு தகவல்கள் வைரலாக போய் கொண்டிருக்கு. ஆனால் இந்த தகவல்களை நாகார்ஜுனா தான் கூறியிருக்கிறாரா இல்லை இதெல்லாம் வெறும் வதந்தியா என்பது தெளிவாக தெரியல. இருப்பினும் இந்த தகவல்கள் சுவாரஸ்யமாக இருக்குது. அதே சமயம் படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளையும் அதிகப்படுத்தியிருக்கு. இந்நிலையில் கூலி திரைப்படத்தில் அமீர்கான் கிளைமேக்ஸ் காட்சியில் தான் வருவார் என சொல்லப்படுது. மேலும் ரஜினி மற்றும் அமீர்கான் மோதுவது போல காட்சிகள் இருக்கும் என பேசப்பட்டு வருது. ஆனால் தற்போது வெளியான தகவலின்படி நாகார்ஜுனா விசஸ் ரஜினியின் மோதல் தான் கூலி படமே என்றாங்க. இதில் எது உண்மை என்பது படம் வெளியான பிறகு தான் தெரிய வரும். அதற்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை ரசிகர்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும். இந்நிலையில் கூலி திரைப்படம் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜிற்காகவே ஹிட்டாக வேண்டும் என ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. கூலி திரைப்படத்திற்கான 2 வருட கடுமையான உழைத்துள்ளதாகவும் வேறெந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் குடும்பத்தினரோடு நேரம் செலவிடாமல் முழுக்க கூலி படத்தில் தான் இருந்ததாகவும் லோகேஷ் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட அவரது ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜுக்காக இந்த படம் மிக பெரும் வெற்றியை பெற வேண்டும், 1000 கோடி வசூல் சாதனையை அவர் நிகழ்த்த வேண்டும் என்கின்றாங்க. மறுபக்கம் ரஜினி கூலியில் மிக பெரும் நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி வசூல் செய்ய படமாக இருக்கும் என்ற நம்பிக்கை ரஜினிகாந்துக்கும் இருக்குது. ரஜினியை போல அனைவரும் இந்த படம் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய அடுத்த வாரம் வெளியிட படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த 2வது சிங்கிள் சாங்கில் பூஜா ஹெக்டேவும் ரஜினியும் சேர்ந்து நடனம் ஆடியிருக்காங்க. இதை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வலோடு காத்துட்ருக்காங்க. கூலி படத்தோட 2வது சிங்கிளை பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆர்வலோடு இருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.